நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது 4 முறை போட்டி என்று சொல்ல இந்த கூட அவர்கள் தயாரா இருக்கா? இதுவரைக்கும் நம்ம மற்றவர்கள் தானே இருக்கோம். அதர்ஸ் திமுக 51 விழுக்காடு போடுறாங்களா மக்கள்? ஏன் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு இதனால நாங்க போடுறோம் அந்த கருத்திற்கா இல்லை. 17 விழுக்காடு அதிமுக போடுறாங்க, அது 4 இடம் இருந்தது. 13 விழுக்காடு பிஜேபிக்கு போடுறாங்க, அது 5 இடம் இருந்தது. 1 பாருங்க கருத்து கணிப்பு. 19 விழுக்காடு மற்றவைக்கு போடுறாங்க. மற்றவை யாரு இருக்கா? மற்றவை எந்த கட்சி? அதை சொல்ல முடியாது, நான் சொல்லிக்கிறோம். அப்ப என்ன சொல்ற? நாம் தமிழர் கட்சிக்கு 19 விழுக்காடு ஓட்டு போடுவதா மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்குல்ல, அது கடைசி வரை உன் பேரை உச்சரிக்க பயப்பட வேண்டாம் எதிர்கின்றாங்க. உன் பேரை கேட்டால் ஈர கூட நடுங்குறாங்க. நடுங்கு இல்லை, நடுங்குறீங்க. என்னுடைய ஓட்ட செய்ய முடியலைங்க. நீ எனக்கு இடி ரேடும் போட முடியல, ஐடி ரேடும் போட முடியல, எல்ஐ ரேடு போட்ட என்ன பண்ணிட்ட? என்ன பண்ணிட்டேன்? 20 நாள் எங்க ரைட பாரு, நீ களத்துல நான் இறங்கின விரைவு பாரு. நீ பதில் சொல்லி நான் கேட்கிற கேள்விக்கு, நானும் என் பிள்ளைகளும் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆட்டத்தை எந்த பக்கம் திருப்பல நீ பார்த்தேன். 3 கட்சி கூட்டணி, ஒரே ஒரு கட்சி தனித்த பேரணி. நான் மட்டும்தான் தனி சொல்லிக்கிறேன். இந்த துணிவு, இந்த நேர்மை, இந்த ஆண்மை, இந்த தீரம் தமிழர் நிலத்திர பிரபாகரன் பிள்ளையை தவிர எவருக்கிறாங்க? 26 தம்பி முதலமைச்சர் பேசுங்க. 26 முதலமைச்சர். அது நீ என்னை விட்டுட்டா நானே ஆயிடுவேன். நீ உங்கூட வந்து என்னைக்கு ஆயிடுவேன்? உனக்கு முறவாசம் தான் செய்ய முடியும், முதலமைச்சர் ஆக முடியாது. இந்த காதல ஒரு 10 லிட்டர் தேனு, இந்த காதல இந்த குலோப் ஜாமுன், அது ஐஸ்கிரீம், எல்லாம் லிட்டர்களே சேர்த்துறது. காலையில எண்ணெய் ரைடு, அங்க கூட்டணி பேச்சு. காலையில் இந்த சின்ன வேட்டை அவனுக்கு கொடுக்குறது, அந்த சின்ன வேட்டை இவனுக்கு கொடுக்குறது, அப்புறம் கூட்டணி பேசுறது. நானும் படிக்க வைக்கிற ஆச்சாரத்தை கூட இப்படி கையிட்டு உட்கார்ந்தது இல்லை. சரிப்பா சரிப்பா. அதுக்கப்புறம் சின்னத்தை கொடுத்தோம்னா இந்நேரம் களத்துல இறங்கி பாதி தொகுதி சுத்தி இருப்பாங்க சீமா. அதனால நீ எடுத்து வச்சுக்கிட்டு பண்ற. அது ஒண்ணும் இல்லை. எங்க பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கு, அதுவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. ஒரு நொடியில வந்து சேர்த்தாங்க. நீ கூலிக்கு வேலை செய்யறோம், என் பிள்ளை நான் கொள்கைக்கு வேலை செய்யறோம். எல்லா நாட்டு ராணுவத்திலையும் சம்பளத்துக்கு சண்டை போடுவான். எந்த தலைவன் ராணுவத்தில் சத்தியத்துக்கு சண்டை போட்டவன், லட்சியத்துக்கு சண்டை போட்டவன் அவன் பிள்ளைகள். நாங்கள் இதெல்லாம் தைரியமா நின்று நீங்க வேலை செய்யுங்க, நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க. உங்களெல்லாம் எதுக்குன்னதெல்லாம் புதுசா இருக்கு. சில பேர் நீங்க புதுசு காலியம்லாம் ஒரு தேர்தலை எதிர்கொண்டுட்டாங்க. சில பேர் இதுக்கு முன்னாடி எதிர்கொண்டிருக்கிறாங்க. என் தம்பி கார்த்திகெல்லாம் முன்னாடி எதிர்கொண்டிருக்காங்க. தம்பி கலைஞர்லாம் பல முறை அரசியல் களத்தில் இருந்தாலும் தேர்தல் களத்தில் புதுசு. ஒன்றும் கிடையாது. பெரியார் சொல்றாருல்ல, முதல்ல ஜெயிலுக்கு போகும்போது கொஞ்சம் கூச்சமா இருக்கும்டா, 2-3 தடவை போயிட்டு அப்புறம் உதுத்து போயிருந்தா அப்படின்னு. அது மாதிரி முத போகும்போது 6ஆம் வகுப்புல இருந்து 7ஆம் வகுப்பு போகும்போது என்ன உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தயவு இருக்குண்டாருங்க. அவ்வளவுதான். அங்க 4 நண்பங்க கிடைச்சிட்டாங்க, ஆசிரியர்லாம் நல்லா பேசிட்டாங்கன்னா அப்புறம் ஜாலி. அது மாதிரிதான் இது. போது இந்த பாவப்பட்ட மக்களை பாருங்க, அவனை பாருங்க. அவன் அப்படியே விட்டு எப்படி போவீங்க? அவனுக்கு வேலை செய்யணும். அவன் கூட பிறந்துட்டீங்க, அவனை விட்டு போக முடியாது. அவனுக்கு தெரியாது, நீங்க சொல்லிக் கொடுக்கணும். 75 வயசு பெரியவர்கள், 80 வயசு பெரியவர்கள். நான் பேசிட்டு அப்புறம் நீ வந்து பேசுறது பிறகுதாப்பா நாங்கெல்லாம் தமிழர்களே தெரியவர்கள் உண்மையிலே சொல்ற. அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றாரு, நான் தம்பி படம் எடுத்தேன், அந்த படத்துக்கு எனக்கு பாராட்டு கூட்டம். அதுல இருந்து பேசும்போது நான் இதுவரை படமே பார்த்ததில்லை. அவருக்கு 80 வயசு, படமே பார்த்ததில்லையா? உனக்காக போய் உன் படத்தை பார்த்தேன். எப்படி வழங்குற சினிமாவை நீ நிராகரிச்ச, அது சாக்கடைன்னு
அதுல உருண்ட பண்ணி நாயெல்லாம் நாடாளுக்கு போயிடுச்சு, நீ பெருமை நின்று இருக்க. இதான் நடந்தது. இதான் சொல்லிக் கொடுக்க ஆள்ல என் தலைவர் தான். திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனங்களின் அழகிய கலை வடிவம், அழகிய கலை முகம் தான். அது அறிவியலின் அழகான குழந்தைகள். அதுவும் ராணுவத்தில் பேச்சும் திரைக்கலையும் வலிமைமிக்க படை பிரிவுகள். அந்த பார்வை இந்த இடத்தில் எவனுக்கும் இல்லை. அதனால என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள். நாளைக்கு இங்க இருப்பீங்க, நாளை மறுநாள் வேட்பாளர் அறிமுகம். இந்த பேச்சை கேட்கிற என் இனச்சொந்தங்கள் எல்லோரும், நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லோரும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பேரெழுச்சியாக வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு கட்டுத்தொகை போடும்போது ஒவ்வொரு இடத்திலையும் நம்மளை வீழ்த்துவதற்கு எதிரிகள், துரோகிகள் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம ஐயா பார்வைச்செல்வன் அவர்களோட குறிப்பிட்டா இருப்பாரு. நாட்டத்தமும் பயிர்கள் நமக்கு. அதுல இந்த கட்டுத்தொகை செலுத்துவதில் மிக கவனமா செலுத்தணும். அதுக்குதான் ஐயா நீதிபதி அவர்களை வச்சு ஒரு முறை எல்லாம் பல வழக்கறிஞர்கள் பார்க்கிறாங்க. அதுக்கு மேல அவரை வச்சு சரி பார்க்கறது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க புள்ளி வைக்கல, கமா வைக்கணும்னு நிராகரிப்பான். அவ காலி பண்ண முடிவு பண்ணிட்டாக்குறதுல நம்மளை செய்ய முடியல. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஒரு மனுவுக்கு 3 மனு போடுங்க. சரிபார்த்து செலுத்துங்க. மாற்று வேட்பாளர் செலுத்துங்க 4 மனு போட்டுங்க. எதையுமே எந்த வழியிலும் இராது. நீங்க 40 வேட்புமனு ஏற்கப்பட்டது என்ற செய்தியை கொடுத்தாலே நீங்க பாதிக்கு மேல் வந்துருக்கீங்க. நம்ம சின்ன எண்ணம்ங்கிறது என்னங்கிறத நீங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் களத்தில் நிற்க போற நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நமக்கு வாக்கு செலுத்த இருக்கிற மக்கள் எதிர்பார்ப்பது என்னதான் அவன் சின்னம். இப்ப தெரியல நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு. உங்களோட அவன் சண்டை போட முடியல, ஒரு ஆளை சமாளிக்க முடியல. 4 துணியில 4 பெட்டியில் 4 துணி வச்சுட்டு போனேன். என்னை கைது பண்ணி திருப்பி அனுப்பினான். பயம். பாஸ்போர்ட்டை பரிசோதிச்சு தர மாட்டேங்கிறான். உலக நாடுகள்ல போய் தமிழ் மக்கள்கிட்ட பேசிட்டா தமிழ் மக்கள் எழுச்சி வருவார்கள், அவன் முன்னாடி திறந்து வருவார்கள். அச்சம். இவரான் நோயாளர்கள் இல்ல, இவர்தான் அவர்தான் நாம் எடுத்து வைக்கிற அரசியலின் ஆணி வேரும் அடிமரமும் கிளையும் இலையும் எல்லாமே அவர்தான். என்ன அவர் கருவி ஏந்தி செஞ்சாரு, நம்ம கருத்தியலை ஏந்தி செய்கிறோம். அவர் ஆயுதம் என்பதால் நம்ம அறிவாயுதம் என்றோம். அவர் சீருடை அணிந்து துப்பாக்கி வச்சிருந்தார், அது 2 நம்ம இடத்துல இல்லை. ஆனால் நாமும் நம் மக்களுக்கான ராணுவம் தான். நாம் தமிழ் தேசிய அரசியலின் குரல்களாக, வலிமைமிக்க குரல்களாக, எழுச்சி மிகுந்த குரல்களாக 40 குரல்களை தயார் செய்கிறோம். அதில் சரிபாதி பெண்களுக்கு, சரிபாதி ஆண்களுக்கு. எந்த வேட்பாளரும் சற்று தகுதி குறைவானவர் என்ற எண்ணம் எவருக்கும் வேண்டியதில்லை. நம்ம பிள்ளைகள் பேசும்போது, களத்தில் பேசும்போது உங்களுக்கு தெரியும், தர்க்கத்திலே விவாதங்களை பங்கேற்கும் போது தெரியும் எவ்வளவு ஆளுமையான பிள்ளைகள் நம் பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால நம்பிக்கையோடு களத்தில் நின்றுங்கள். பொறுப்பாளர்கள் அறிவிச்சிருக்கு, ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 பேர் 40 பேர் தேர்தல் பணிக்குழு என்று வாங்கியிருக்கு. முதன்மை பொறுப்பாளர்கள் வாங்கியிருக்கு. ஒரு தொகுதிக்கு மாநிலத்தில் இருந்து ஒரு பொறுப்பாளர் போடப்பட்டிருக்கு. அதை நீங்க மேலிட பார்வையாளர்கள் அப்படின்னு மற்ற கட்சிகள் சொல்லுது, நாம தலைமை நிலைய பொறுப்பாளர் அப்படின்னு போட்டுருக்கு. அவர்கிட்ட முறையிடுவ எதா இருந்தாலும் கடத்துங்க. தேவையற்ற செய்திகளை பகிராதீங்க. ஒரு குழு தான், அந்த குழுவுல உங்கள் சின்னம், உங்க வேட்பாளர் படம், அண்ணன் எடுத்து வைக்கிற தத்துவங்கள், முன்வைக்கிற முழக்கங்கள், எந்த தெரு எங்க வேலை நடக்கும், எங்க போதும், எந்த தெருவில் வாக்கு சேகரித்தீர்கள், இதைதான் பகிரணும். நல்ல செய்திகளை மட்டும்தான் பகிரணும். அங்க போய் சண்டை பிடிச்சு கூடாது, சண்டை பிடிச்சு கூடாது. அண்ணன் சொன்ன பச்சை மட்டை இதுவரை உங்களுக்கு இல்லை, இதுவரை உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு பயன்படுத்துற நிலைக்கு அண்ணனை தள்ளிடாதீங்க. அப்புறம் அந்த ஆபீஸ் ரூமுக்குள்ள போங்க கதை தான். பார்த்துக்க, ஒழுங்கா வேலை செஞ்சிடும்.
வென்றுட்டு அண்ணன் தவா செய்யலைன்னா செத்து மடி கிடையாது, செய்யலைன்னா சாயடிச்சிரு. வென்று வென்று எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க, நம்ம பயிற்சி கொடுத்தாங்க. வெற்றி கோட்டை தொட்டு செத்து போடுங்க, செத்து நீ. அப்ப இந்த கடைசி உயிர் துணி வரை ஒன்றாக திரட்டி போராடி, அதை தவிர ஒரு வெளியிட. ஹிட்லர் என்ன சொல்றான்? அது நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் நீ ஏற்றிருக்காத. அவன் சொன்னதை பாரு, நீ ஒரு பழத்தை சாறு பிடிக்கிறான்னு அப்படியே போடுறியா? தோலை நீக்கிற, விதையை எடுக்கிற, சின்ன சின்ன நரம்பு நார்களெல்லாம் பிச்சு போட்டு மறுபடியும் தான் நான் கசக்குற. அது மாதிரி அவனை புரட்டி பாரு, அவன் சொல்றது பாரு. சொல்றான்ல, பயப்படாத. நீ வெண்டிட்டா காரணம் சொல்ல தேவையில்லை, ஆனா தோற்றுட்டா காரணம் சொல்ல நீ இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். வென்றுக்கு வென்று எல்லாரையும் பின்னுக்கு தள்ளுங்க. அடிங்க எதிரியை நெத்திக்கு நெத்தி பாருங்க, குளிஞ்சாத உள்ளமா இருக்க. நீ எப்பவும் நீ முடிவுன்ற பிக்ஸ் பண்ற மாதிரி எதிரி பெரிய ஆளா இருக்கணும், அப்பதான் நீ வளர்ந்த. திமுக 60 ஆண்டா பாத்துக்கிறோம், பிஜேபி இந்தியாவில் இருக்கா பாத்துருவோம் பாத்துருவோம். அவ்வளவுதானே, நம்மகிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமில்லை, ஆனால் அடைகிறதுக்கு புரட்சிகரமான ஒரு தேசம் இருக்கு, புதிய ஒரு தேசம் இருக்கு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது இல்லாத புதிய ஒரு தேசம் படைக்க நாம் களத்திலே நிற்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்கிறோம். அதனால்தான் இது சொல்கிறோம், புதிய ஒரு தேசம் படைப்போம், மக்கள் புரட்சியால் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். நம் வலிமை நம் மக்கள் தான். ஏன் நம் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தார்கள். மக்களை நம்பி நில்லுங்கள், மக்கள் நம்ப நில்லுங்கள். நாம் உறுதியாக வெல்லலாம், கவலையா. சின்ன என்ன, ஏதோ ஒரு சின்னம், குண்டூசி, சிரட்டு குச்சி, பேனா, பென்சில், ஏதாவது சின்னம் முக்கியம் அல்ல. நம் எண்ணத்தை கடத்துங்க, மக்கள் நமக்கு வாக்கு தர அநியமாக இருப்பார்கள். இது மறுபடியும் மறுபடியும் ஆள் மனதில் பதிவு பண்ணுங்கள். இது புரட்சிகர போர்க்களம், இதில் நாம் வென்றே ஆக வேண்டும். ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் அவ்வளவுதான், அது வளராது. இங்கு இந்திய மதவாத மத அரசியல், இந்து மத அரசியல், இந்த அரசியல் இதுதான் வாழும் வெல்லும் வளரும் என்று கட்டமைத்து விட்டால் அதுக்கப்புறம் நீ இன்னொரு தலைமுறையும் நம்ம மாதிரி எந்திரிச்சு நின்று போராடுறதுக்கு நம்ம பிள்ளைகள் தயாரா இல்லை. இப்பவே பயப்படுறோம், இப்பவே பயப்படுறோம். தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாயிடுச்சு. அது எப்படி வரும்? தமிழ் தமிழ் இருக்கணும், தமிழனே இருக்கணும். அப்பதான் அவனுக்கென்று ஒரு தேசிய உணர்வு வரும், அவனுக்கென்று அந்த இனத்திற்கென்று உரிமை, விடுதலை, அதெல்லாம் அவனுக்கு கனவு வரும். தமிழர்கள் எப்படி வருவான்? அப்ப பேராபத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். இது கடைசி நொடி, விட்டுறாத. கவனமா நின்று சண்டை செய். அண்ணன் கூட இருக்கேன். உனக்கு தொத்து தளர்ச்சி வருதா, பயம் வருதா? நம் மாவீரர்களின் அந்த ஈகத்தை எடுத்து போட்டு பாரு, அந்த காட்சி போர் காட்சியை போட்டு பாரு. அல்லது செத்து கதர்ல அதை ஒரு தடவை பாரு, அதை ஒரு தடவை பாரு. தீ குளிச்சு செத்தாங்க தம்பி முத்துக்குமார், ரவு, தம்பி செங்குடி, தம்பி விக்னேஷ், இதெல்லாம் ஒரு தடவை போட்டு பாரு. உயிரையே குடித்தவருக்கு முன்பு நீ ஒண்ணும் இல்லை, ஒரு உணர்வைத்தான் கொடுத்து ஒன்னா நிற்கிற. தைரியமா நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க. என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, கூட்டத்தோடு நிற்பதற்கு எவருக்கும் துணிவு தேவையில்லை, தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் மாபெரும் வீரமும் தேவையில்லை. துணிந்து நில்லுங்க. அண்ணன் உங்க கூட இருக்க. போய் ஓய்வு எடுத்துட்டு மதியம் வந்து படப்பிடிப்பு பயன்படுறீங்க. இந்த கும்பிட்டு அந்த முறையை ஒழிச்சிருங்க. தலைவர் சொன்ன மாதிரி ஐரோப்பியன் மாதிரி ஸ்டைல் அண்ணுங்க, இல்லைங்க. நான் சொல்ற பேசுங்க பேசுங்க. நீங்க ஒவ்வொரு அப்படி எடுப்போம். ஒண்ணு நடிக்க வைக்க போறாரு அண்ணன், சரிங்க, சும்மா செய்யுங்க. அதுதான் எடுப்போம். நமக்கு தொலைக்காட்சியில போட காசு இருந்தா போடுவோம், இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு, நம்ம வலைவழியில கடத்துவோம். இப்ப நான் பாருங்க, ஆசிரியர் பேராசிரியரை நீத்திருக்கேன், நான் பேராசிரியர் அது சொல்றாங்க.
அரசியல் அதை கற்பிக்காத கல்வி கல்வியே இல்லை. அரசியலை தாண்டி ஆகச் சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. கற்போம், கற்பிப்போம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. பேச முடியாதா? 16 மருத்துவர்கள் போட்டியிடுவார்கள். அப்படி டெத்தாஸ்கோப் கோட்டர் வந்து நான் மருத்துவர் மனோஜ் அல்லது மருத்துவர் கௌசிக் பாண்டியன் மருத்துவர், இது ஒரு பேரை சொல்லுதான் சொல்லிட்டு என்ன இதுவரை நாங்கள் செய்தது தேச நலனுக்கான மருத்துவம், இப்போது செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எங்களுக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். இன்னொரு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் கிடைக்க எங்களுக்கு வாக்களியுங்கள். இதான் இப்ப எடுக்க போறோம். எல்லாம் டைரக்டர் கேமரா எல்லாம் காத்திருக்கு. நீங்க போங்க, சாப்பிட்டு போய் இருங்க. நான் அந்த அண்ணன் ஒரு சந்திப்புக்கு முடிச்சுட்டு வரேன். நாளைக்கு பூரா என்னோட தான் இருக்கணும். நான் சொல்றதா பேசி நடிங்க, அப்படி போடுவோம். இவங்க நீங்க செய்யற அரசியலை மறந்துருங்க, அதை அழிச்சிருங்க. நம்ம ரூட்டே தனி. என்ன பேசுறதுன்னு உனக்கு குழப்பமா இருக்கா? என்ன பேசுறதுன்னு 2023 ஆரம்பிச்சு முத கன்னியாகுமரியில அண்ணன் பேச ஆரம்பிட்டேன். நீ தூத்துக்குடியில பேசாத, அதை இதுல பேசு, கடலூர்ல பேசு, பேசு. அவளை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. உனக்கு என்ன கெட்டு போச்சு? நீ புதுசா மெட்டீரியல் தேடாத, அவங்க எடுத்து தருவாங்க. ஒரு புகர்ல எழுதியிருக்கப்பா, உதயசூரியன் சின்னம் போட்டுல ராத்திரி பிறகு தங்கச்சியில் கடத்தி என்ன எழுதிருக்கு தெரியுங்களா? 110 ரூபாய்க்கு குவார்டர் கிடைக்க ஏற்பாடு செய்த ஒரே கட்சி, ஒரே சின்னம் உதயசூரியன். இதெல்லாம் சீரியஸா அவங்க அம்மா முடிப்பாரு. என்ன ஒன்றும் கண்டிக்காம இருக்க, ஏப்பா இங்க பாருங்க, ஒரு பொட்டலாம் கஞ்சா 1000 ரூபாய்க்கு விட்டுக்கிட்டு இருந்துச்சுனே, இப்ப 9000 ரூபாய்னு. எங்க நிலைமை நினைச்சு பாருங்க, நாங்களாம் எங்கே போகிறாங்க, அதுக்கு என்ன பாத்தீங்க? இதுக்கு ஒரு குறை கொடுத்துருந்தே. நீ பேசினா தானே பயந்துட்டு குறைப்பாங்க. கஞ்சாவுக்கு இல்லாம நான் பேசணும். அது எனக்கு வந்து தனியா இருக்கும்போது பிச்சு எங்க போய் முட்டிட்டு ஆயிருக்கு நம்ம இவங்களை வச்சுக்கிட்டு சொல்லு. அது சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பாலிடிக்ஸ் ஓகேதான், அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பாலிடிக்ஸ்ல ஓகேதான், ஆனா நான் நடிக்கிறது இல்லைன்னு போடுறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. நான் பார்த்து இவனுக்கெல்லாம் தான் நம்ம போராடிட்டு இருக்க மாட்டா, எப்படி இருக்கும் பாருங்க, கொடுமைதான். வாங்க ஆசிரியர்கள் எல்லாம் பொறியாளர்கள், வாங்க பொறியாளர்கள். கட்டடம் கட்டுவது போல, அழகான மாளிகை கட்டுவது போல நல்ல சமூகத்தை கட்டமைப்பதும் பொறியாளர் பணிதான். அதெல்லாம் வாங்க, எல்லாம் சொல்ல சொல்ல நடிச்சுட்டு போங்க. தொலை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எடுத்துருவோம், பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாளைக்கு எடுத்துருவோம். 3 நாள் எடுத்து வச்சு போட்டு பரப்பி விடும். என்னடா நீங்க வேற மாதிரி அதை செய்யறாங்க. கும்பிட்டு போட்டு வைக்காத, கும்பிட்டு போடாத, ஸ்டைலா நில்லு. உனக்கு வேலை செய்யணும், கும்பிட்டு இருக்கணும்னா உண்டியல் செஞ்சு வச்சுக்க. தலைவர் படம் மட்டும் போட்டாத. அப்பா படம் நம்ம பார்த்த வள்ளுவர் படம், அவன் பொருள் அது பொருள் இல்லாருக்கு இல்லை உலகம்ன்றான். அதை முதல்ல போட்டு கீழே இந்த வருமானம் காக்கும் இனமானம் போட்டு அண்ணன் கும்பிட்டு நிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், அதை போட்டு அது நீ குண்டில் உனக்கு குறைஞ்சு 1 லட்சம் 2 லட்சம் 50,000 போடுவான். ஆட ஒருவேளை சாப்பாடு செலவு வச்சுக்கலாம் இல்ல, விட்டாத கையெழுந்து. ஏன்னா நீ அவனுக்கு அவனும் உனக்கு வலிமை வளமை எல்லாம் அவன் தான், நிதியமான் தான், நீதியமான் தான். அவன் பேர் இல்லை வழியாக அன்னை தெரசாவை பின்பற்று. எச்சியை துப்புரம் இருப்பேன், இது எனக்கு போதும். அங்க நிறைய பேர் பசியோடு இருக்காங்க, குடும்பங்கள்ல. அது மாதிரி தந்தால் நன்றி சொல்லு, தரலனா ரொம்ப நன்றின்னு சொல்லு. அதை செய், விட்டுறது. தைரியமா போராடுங்க. நான் வேலை செய்யணும்னு சொல்ல மாட்டேன், போராடுங்க. இது கடுமைதான், போராடுங்க. போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை, பாவப்படுகின்றன. போராடும் போதுதான்
வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுதுங்கிறான் மார்க்சியம். போராடும் போதுதான் மனிதரே பிறக்கிறான். தாயின் வயிற்றிலிருந்து நீ எளிதாக வந்துடல, போராடிதான் வந்திருக்க. போராடு, செய்வர சுரம் இல்ல, நீ போராட தயங்குகிறாய். ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்குதுங்கிறான். போராடு. அதனால மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம், நமக்கு வாழ்க்கையே போராட்டமா மாறி நிற்குது. போராட்டமே வாழ்க்கையா மாறி நிற்குது. விட்டார். இது கடைசி வாய்ப்பு தமிழ் தேசிய மக்களுக்கு. நம்மளை ஆதரிக்கிறவன், ஆதரிக்காதவன், எதிர்க்கிறவன், ஏற்கிறவன் எல்லாருக்குமா சேர்த்து களத்துல நின்று நான் உங்க 40 பேரையும் இந்த தமிழ் தேசிய அரசியலின் தூதுவராக இந்த களத்துக்கு அனுப்புறேன். விட்டுறாதுங்க, விட்டுறாதுங்க. அந்த நாள முடிந்த வர எல்லா தொழிலையும் வந்து கடுமையா உழைக்க நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் பேச்சாளர் இருக்காங்க, நம்ம பிள்ளைகள் கூப்பிட்டுக்குங்க. பகுதி பகுதியா பிரிச்சு காளியம்மாலா தீவிரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தங்கச்சி கார்த்திகாவுக்கு வருங்க, கார்த்திகா இங்க, ஹிமாயினா அங்க கொஞ்சம் பேசிக்கிறீங்க. கடைசியா வேக எடுக்கும்போது உங்க தொகுதியில நின்றுங்க, மாறி மாறி போய் பேசுங்க. பேச்சாளர்களை பிரிச்சுக்கிறீங்க. மொத்த தமிழ்நாடு எல்லாரும் சுத்தணும்னு நினைக்காதீங்க, அது கடினம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 தொகுதியை பிரிச்சுக்கிறீங்க. இந்த 10 தொகுதியை நான் அடைச்சு வேலை செய்யறேன். தூர்வல் ஒரு பக்கம், பிற ஒரு பக்கம், செய்சல ஒரு பக்கம், எல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் பிரிச்சு பிரிச்சு விட்டாதீங்க. எல்லாரும் பேசல. நம் இனத்தின் விடுதலைக்காக வழியே கிடையாது. இது எனக்கானதில்லை, உங்களுக்கானதில்லை, நமக்கானது. நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கான. அதனால உங்களை நம்பி, உங்களை அசாத்திய ஆற்றலை நம்பி இந்த வரலாற்று பெரும்பணியை உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் இடத்தில் ஒப்படைக்கிறேன். புரட்சி எப்போதும் நாளை நமது வெற்றி அதை செல்லும். இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். நம் இலக்கு ஒன்றுதான், நமது இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.